குடும்பத்தில் இருக்கிற தம்பதிங்க இனிமே தம்பதி ஆக போறவங்க ஒன்னா சேர்ந்து ஸ்படிகலிங்கத்துக்கு வெத்தலையால பாலாபிஷேகம் பண்ணிட்டு சந்திர தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணுனா 7 ஜென்மத்துக்கும் தம்பதிங்க ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. அவங்கள எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுங்கிறது ஐதீகம். சரிங்க குருஜி, நான் இப்பவே பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிடுறேன். பார்வதி, சீக்கிரமா பூஜைக்கான ஏற்பாடு கவனி. சரிங்கம்மா. நீங்க வாங்க குருஜி. ஆன்ட்டி வந்திருக்காங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன ஆன்ட்டி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் உன்னாலதான் மித்ரா. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? என்னால உங்களுக்கு என்ன டென்ஷன்? நான் அன்னைக்கே உன்கிட்ட இந்த வீட்ல இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்ணையும் காதையும் எப்பவும் திறந்தே வச்சிருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? ஆமா சொன்னீங்க. அதுக்கு இப்ப என்ன ஆன்ட்டி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? ஏன் மித்ரா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படி ரூமுக்குள்ள உட்காந்து போன் பேசிக்கிட்டே இருந்தீனா வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா உனக்கு? என்னாச்சு ஆன்ட்டி, அப்படி என்ன ஹால்ல நடக்குது? குருஜி வந்திருக்கார். வீட்ல இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, உன்னை தவிர. சாரி ஆன்ட்டி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. அகிலாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கு. அதுவும் அந்த குருஜி மேல அளவு கடந்த மரியாதை இருக்கு. இப்ப என்ன ஆன்ட்டி, நான் அந்த குருஜி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். நீ இப்ப அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் முக்கியம் இல்ல மித்ரா. குருஜி இப்ப மறுபடியும் ஸ்படிகலிங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு வெத்தலையால பாலாபிஷேகம் பண்ணணும், சந்திர தரிசனம் பார்க்கணும்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே அந்த குருஜி அந்த ஸ்படிகலிங்கத்தை கொடுத்து ஆதிகடவுர் குளத்துல விடணும்னு சொல்லி அதனால என்னெல்லாம் நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்ப மறுபடியும் வெத்தலையால பாலாபிஷேகம் பண்ணணும், அதையும் ஜோடியா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம 2 பேரும் ஜோடியா நின்னு லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மாமா. ஆனா அது நடக்காதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஆசைப்பட்டல, கண்டிப்பா அது நடக்கும். நீ கவலையை விடு. நம்ம 2 பேரும் ஜோடியா நின்னு லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுவோம். என்ன மாமா சொல்றீங்க? பூஜையில அம்மா பக்கத்திலே தானே இருப்பாங்க, அது எப்படி முடியும்? அம்மா பக்கத்துல இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியாம அவங்க கையாலே தாலி எடுத்து கொடுத்து தானே நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அது நடக்கும்போது இது நடக்காதா? இங்க பாரு மித்ரா, நீயும் ஆதியும் தான் ஜோடியா நின்னு லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். ஆனா ஆதி அந்த சமையல்காரி கூட ஜோடியா நின்னு அபிஷேகம் பண்றதுக்கு தான் ஏதாவது பிளான் பண்ணுவான். கண்டிப்பா பிளான் போடுவாங்க ஆன்ட்டி. அதுக்கு அந்த ஐஸ்வர்யாவும் அருணும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது மித்ரா. ஆதியும் அந்த சமையல்காரியும் ஒன்னா நின்னு அபிஷேகம் பண்ணிட்டு சந்திர தரிசனமும் சேர்ந்து ஒன்னா பாத்துட்டாங்கன்னா அவங்கள இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் பிரிக்கவே முடியாது. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? இத நான் சொல்லல, குருஜி சொல்லிருக்காரு. குடும்பத்தில் இருக்கிற தம்பதிங்க இனிமே தம்பதி ஆக போறவங்க ஒன்னா சேர்ந்து ஸ்படிகலிங்கத்துக்கு வெத்தலையால பாலாபிஷேகம் பண்ணிட்டு சந்திர தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணுனா 7 ஜென்மத்துக்கும்
தம்பதிங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அவங்கள எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுங்கிறது ஐதீகம். அந்த குருஜி வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வில்லங்கத்தோடயே வராரு ஆண்டி. இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்க சொல்ற மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்கவே முடியாது. ஏழேழு ஜென்மத்துக்கும் நாம சேர்ந்தே இருப்போம். உனக்கு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இதை நான் நடத்தி காட்டுறேன். நிஜமாதான் சொல்றீங்களா மாமா? நீங்க ஏதாவது செய்ய போய் அது பிரச்சனையாயிட போகுது. குருஜி எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுல நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு. பிரச்சனைக்கு பயந்துட்டு நம்ம அமைதியா இருக்க முடியுமா? அகிலா இருக்கிறதுனால ஆதி எதுவும் பண்ண மாட்டான்னு நம்ம சாதாரணமா இருக்க முடியாது. நம்ம பக்கம் நம்ம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே ஆண்டி. நீ எதுக்கும் பயப்படாத. பூஜையில நான் நிக்கிற இடத்துல என் பின்னாடி வந்து நில்லு. சரிங்க மாமா. நான் அருண் ஐஸ்வர்யா கிட்ட பிளானை பத்தி சொல்லிட்டேன். குருஜியோட சிஷ்யன் கிட்ட கூட சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா. சரி, நீ கிளம்பு. மித்ரா, ஆதி அந்த சமையல்காரி கூட ஒன்னா சேர்ந்து லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவான். நாம ஏமாந்துடக்கூடாது, உஷாரா இருக்கணும். நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டி. நான் ரொம்ப கவனமா இருக்கேன். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்தாச்சாமா? பூஜையை ஆரம்பிக்கலாமாம்மா? எல்லாரும் வந்தாச்சு குருஜி, ஆரம்பிக்கலாம். வனஜா, மாமா, எல்லாம் வந்தாச்சான்னு அகிலா சொன்னது உங்களையும் சேர்த்துதான். இன்னும் ஏன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தள்ளி நிக்கிறீங்க? பக்கத்துல வந்து நில்லுங்க. அதுப்பா, சித்தப்பா இங்க இல்ல, அதனால சித்தியால ஜோடியா பாலாபிஷேகம் பண்ண முடியாது. அதனால தான் சம்பந்தமே இல்லாத மாதிரி தள்ளி நின்றுட்டு இருக்காங்க. இருக்கட்டும், ஒரு நாள் உனக்கு மொத்தமா வைக்கிறேன். தீமுறு பிடிச்சவன். இந்த சொம்புல இருக்கிற பாலை வெத்தலையால தொட்டு
லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். வாங்கிக்கோங்கம்மா. ஏய், என்னடி நீ வந்து வாங்க வர? இது எங்க குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் பண்ண வேண்டிய பூஜை. சமையல் கறி நீ இந்த பூஜையை செஞ்சு எங்களுக்கு சமமாகணும்னு பாக்குறியா? கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கிடையாது, பார்க்கவும் கூடாது. நீ வாங்கிக்கோமா. வாங்கிக்கிட்டு மாமா. சாமி கும்பிட யாரோட அனுமதியும் தேவையில்லை பார்வதி. நீ வாங்கிக்கோ. அக்கா, என்னக்கா நீங்களும் புரியாம இப்படி சொல்றீங்க? அவளுக்கு தான் ஜோடியே இல்லையே, அவ எப்படி இந்த பூஜையை பண்ண முடியும்? இல்லம்மா, கல்யாணமாகி புருஷன் கூட இல்லாம உங்களை மாதிரி தனியா இருக்கிறவங்க பூஜை பண்ணக்கூடாது. மத்தபடி யார் வேணா பூஜை பண்ணலாமா? அம்மா, நீங்களும் ஐயாவும் வந்து லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. சரிங்க குருஜி. மித்ரா, அடுத்தது நீதான். நீயும் ஆதி கூட சேர்ந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு வா. போ.
எது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அதை நடத்திட்டாங்க. இப்ப இங்க நடந்தது அகிலா கிட்ட சொன்னா என்ன நம்ப போறதில்ல. எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணி என்ன பொய்யாக்குவாங்க. மித்ரா, ஆண்டி, புகையில நீ எதுவும் தடுமாறலையே? பாலாபிஷேகத்தை கரெக்டா பண்ணிட்டல? ஆண்டி, எல்லாம் சரியா பண்ணிட்டேன். இதோட பூஜை முடியல. அடுத்த சந்திர தரிசனம் பார்க்கணும். அப்பதான் இந்த பூஜை முழுசா நிறைவடையும். சந்திர தரிசனம் தானே, நைட்டு பார்த்துட்டா போச்சு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட வனஜா. நான் இப்ப எனக்கு தப்பா சொல்லிட்டேன்? சந்திர தரிசனத்தை பாக்குறதுன்னா சந்திரனை பாக்குறது மட்டும் இல்ல, வெத்தலையில குங்குமம் வச்சு அத ஆரத்தி தட்டுல வச்சு சந்திரனுக்கு ஆரத்தி காட்டணும். அதுக்கப்புறம் தாலி கட்டினவர் முகத்தை பார்த்துட்டு வானத்துல இருக்கிற சந்திரனை பார்க்கணும். வெத்தலையில இருக்கிற குங்குமத்தை புருஷன் எடுத்து பொண்டாட்டி நெத்தியில வச்சு விடணும். அப்பதான் 7 ஜென்மத்துக்கும் இந்த கணவன் மனைவி பந்தம் நீடிக்கும்.